ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமோகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள். கடந்த தொடர் பதிவுகளாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்கள் தரும் கருத்துக்களும் என்ற தொடர் பதிவை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பாடல் எண் 143 சே என்ற செவ்வாய்க்கு 4-7 வெள்ளி என்ற சுக்கிரன் இருக்க பிறந்த அமைப்பு சார்ந்த பலன்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடலுக்குள் செல்வோம். பாரப்பா பௌமனுக்கு 4-7 வெள்ளி பகருகின்ற வெள்ளிக்கு 5-7 லாபம். சீரப்பா சேயனிற்கு ஜென்மந்தானும் சிறப்பாக மேதினியில் நலமாய் வாழ்வான். கூரப்பா குடிநோதன் கேந்திர கோணம் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன். பாரப்பா பாக்கியமும் நிலமும் கிட்டும் பகருவாய் திசை புத்தியில் பழிக்குத்தானே என்று பாடலில் கூறியுள்ளார். செவ்வாய் நின்ற வீட்டிற்கு 4ஆம் இடத்திலேயும் 7ஆம் இடத்திலேயும் சுக்கிரன் நிற்க பிறந்தவர்கள் இந்த பூமியில் சிறப்பாக வாழ்வார்கள் என்று கூறியுள்ளார். அல்லது சுக்கிரன் நின்ற வீட்டிற்கு 5, 7, 11ஆம் இடங்களில் செவ்வாய் நிற்க பிறந்தவர்களுக்கும் நல்ல செல்வம் செல்வாக்கு யோகத்தை அடைகிறார்கள் என்று பாடலில் கூறியுள்ளார். இது மட்டுமல்லாமல் லக்ன அதிபதி கேந்திர கோணம் ஏற நல்ல தொழிலும் செல்வம் செல்வாக்கும் நல்ல பாக்கியமும் நிலமும் கிட்டும் என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் அன்றும் ஒத்துப்போயிருக்கிறது, இன்றும் ஒத்துப்போகிறது. ஆக இந்த பாடல் நடைமுறைக்கு மாற்று கருத்தை தருவதில்லை என்பது அடியனின் தாழ்மையான கருத்து. அடுத்து பாடல் எண் 144 குரு சுக்கிரன் சனி புதன் சந்திரன் சேர்ந்து பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கூறினேன் குருவெள்ளி சனிமால் இந்து கொற்றவனே சேர்ந்திருக்க அங்கையேனம் தேறினேன் தேவகுரு புந்தியோடு திடமாக மதிவெள்ளி சேர்ந்து நிற்க ஆறினேன் கைப்பொருளும் நிலமும் செம்பொன் அப்பனே கிட்டுமடா அவனில் வாழ்வான். சீரினேன் போகருட கடாட்சத்தாளே சிறப்பாக புலிப்பாணி செப்பினேனே என்று பாடலில் முடித்துள்ளார். குருவும் சுக்கிரனும் சனி புதன் சந்திரன் ஆகியோர் சேர்ந்திருக்க அந்த ஜாதகன் அங்ககீனம் என்று கூறியுள்ளார். இந்த அமைப்பு லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலேயோ அல்லது லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலேயோ அமர்ந்து இருக்க இந்த அமைப்போடு பிறந்த ஜாதகர்கள் அங்ககீனமாக இருக்கிறார்கள் நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து குரு புதனோடு சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து நிற்க நல்ல செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களை தவறாமல் இந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியில் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இவர்கள் இந்த குரு சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் இந்த அமைப்பு மேச லக்கணத்திலேயும் விருச்சிக லக்கணத்திலேயும் மகர லக்கணத்திலேயும் கும்ப லக்கணத்திலேயும் அமைய பெற்றவர்கள் இந்த யோகத்தை முழுமையாக அடைகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 145 சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. ஆச்சப்பா அம்புலியும் வெள்ளியோடு அடைவாக கூறுபுந்தி சேயும் சேர கூச்சப்பா கொலவானான் கிரகமுண்டு குவளையத்தில் நிதிபனையும் மெத்த உண்டு மேச்சப்பா வெகுபேரை ஆதரிப்பான் பிரபலமாய் வாழ்ந்திருப்போம் அவனிதனில் வீச்சப்பா போகருட கடாட்சத்தாளே பிதமாக புலிப்பாணி விளம்பினேனே
என்று பாடலை முடித்துள்ளார். பாடல் எண் 145. சந்திரனும் சுக்கிரனும் கூடி நிற்க அவர்களுக்கு திரிகோணத்தில் குரு புதன் செவ்வாயும் சேர அந்த ஜாதகனை குலமகன் என்றே கூற வேண்டும் என்று கூறியுள்ளார். இப்பாக்கியத்தை பெற்ற கிரகங்கள் நல்ல யோகத்தையும் செல்வம் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட தகவலையும் அள்ளித்தருகிறது என்பது நடைமுறையிலையும் ஒத்துப்போகிறது. அன்றும் பாடல் ஒத்துப்போயிருக்க வாய்ப்புள்ளது. அடுத்து பாடல் எண் 146. குரு சுக்கிரன், குரு சனி, ராகு சனி, புதன் சனி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. செப்புவாய் குருவோடு வெள்ளிக்கோடில் ஜென்மனுக்கு யோக விதி பொன்னுள்ளோன் அப்புவாய் அந்தணனும் நேலன் கோடில் அப்பனே புத்திரர்கள் ஏனமாகும் ஒப்புவாய் உதயத்தில் சனியும் பாம்பும் உத்தமனே நோயதுவே காத்திருக்கும் தப்பு சனி புதனும் தளவாய் சேரே தரணிதனில் கூணனடா தெரிந்து கொள்ளே என்று பாடலை கூறியுள்ளார். இந்த பாடல் அபூர்வமான சில தகவல்களை தெரிவிக்கிறது என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. குருவோடு வெள்ளிக்கூடில் அல்லது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நிற்க யோகம் என்று சொல்லியுள்ளார். அடுத்து அந்தணனும் நீலன் கூடில் குருவும் சனியும் கூடியிருக்க புத்திரர்கள் ஓணம் என்று கூறியுள்ளார். இது லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலேயும் அல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் 5ஆம் இடத்துக்காரனுடைய பார்வையில் அமையப்பெறின் இந்த ஈனத்தை தெளிவாக காட்டுகிறது. லக்னத்தில் சனியும் பாம்பும் இருக்க பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் நோயை காட்டும் என்று சொல்லியுள்ளார். அடுத்து புதனும் சனியும் தலவாய் சேர இந்த ஜாதகன் கூணன் என்று சொல்லியுள்ளார். புதனும் சனியும் சேர்ந்து 6க்குடையவன் பார்க்க அல்லது 6ஆம் இடத்தில் நிற்க கோணன் என்று சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது அடியனின் கருத்து. அடுத்து பாடல் எண் 147. 6க்குடையவன் 2லேயும் 2க்குடையவன் 6லேயும் நிற்க பிறந்தவர்களுடைய பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கூறினேன் ஆரோனும் மலைக்கரண்டில் கொற்றவனே எதிரியோட பொருளும் சேரும் நீரேனி குடும்பாதிபதி விழுந்து கெட்டால் நீ நீளத்தில் நல்ல களவாளி வஞ்சகன் பொய்யன் ஆரேனே தனபதியும் ஆறிலேற அப்பனே எதிரிக்கு அவைபோல் செப்பு பாரேனே போகருட கடாட்சத்தாளி பண்பாக புலிப்பாணி பகர்ந்தேன் பாரே என்று பாடலை முடித்துள்ளார். ரோகச்சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் லக்னத்திலேயோ அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தால் 6ஆம் இடத்தை தவிர வேறு எங்கு சேர்ந்திருந்தாலும் எதிரியின் சொத்து தனக்கு வருகிறது என்றும் இவர்களுக்கு பாவகிரகத்தில் சம்பந்தம் இருக்க பிறந்தவர்கள் தவறானவர்களாகவும் பழக்க வழக்க ஒழுக்கத்தில் களவாணித்தனம் இருக்கிறது என்பது கூறியுள்ளார். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. நம்மிடம் வந்த சில ஜாதகங்கள் தெளிவாக அப்பட்டமான உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கு அடுத்து லக்னத்துக்கு 2க்குடையவன் 6இல் இருக்க பலமான பாதங்களையும் சிரமங்களையும் நம் சொத்து அடுத்தவனிடம் போகிறது என்பதையும் சொல்லியுள்ளார். இது நடைமுறையிலே ஒத்துப்போகிறது. அடுத்து 7.5 நாட்டுச்சனி என்ற பாடல் எண் 148. பாரப்பா 12 ஜென்மம் 2 பாங்கானமுடன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறுநோய அம்மை வேதி சிவசிவா சலபயம் பொருளும் போகும் கூரப்பா குடியோடி போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுபேருக்கு குடியோனாகி விளம்புவான் புவிதனிலே விளம்ப கேளே என்று பாடலை முடித்துள்ளார். மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி சந்திரன் என்ற வீட்டுக்கு 12லேயும் சந்திரனோடும் அல்லது சந்திரனுக்கு அடுத்த வீடு என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலும் கோச்சாரத்தில் பயணிக்கும் காலத்தில் சின்ன நோய் அம்மை பேதி நீரால் பயம் போன்ற தகவலை தருகிறது என்று கூறியுள்ளார். இது இந்த பாடல் சொல்லக்கூடிய தகவல்கள் குறிப்பாக 7.5 நாட்டு சனியினுடைய
பாடல் சொல்லும் தகவல்கள் சொந்த ஊரில் தந்தை வழி பூர்வ புண்ணியத்தில் இருப்பவர்களுக்கு அப்படியே நடைமுறையில் ஒத்துப்போகிறது. ஊரை விட்டு வெளியில் சென்றவர்களுக்கு அல்லது நாட்டை விட்டு வெளியில் சென்றவர்களுக்கு இந்த பலன் நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை. அவர்கள் சிறப்பாகவே இருக்கிறார்கள் என்பது நடைமுறை அனுபவம். பாருங்கள் நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மடுவோடேந்தி தன்மதிர் தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இம்மை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.